நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 4 விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க. 2 எருமை கிடாரி கன்றுகளுங்க, 11 மாதங்களான காங்கேயம் கிடாரி கன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மாதங்களான ஒரு கிர் கிடாரி கன்றுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 10 மாதங்களான ஒரு தரமான சுருள் கொம்பா வரக்கூடிய எருமை கிடாரி கன்றுங்க. கன்று நல்லா பெருவெட்டான கன்னாக இருக்குது. நல்லா உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்பாக இருக்குதுங்க. கொம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து நல்லா சுருள் கொம்பாக வருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா தலையொட்டியே நல்லா சுருண்டு வருதுங்க. நாளைக்கு இன்னும் வளர்ச்சி ஆகும்போது கொம்பு வந்து நல்லா சுருள் கொம்பாக வரும். நல்ல பால் வர்க்கமான எருமைக்கு பிறந்த பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க. கண்ணு நல்லா உடம்பு உடசலான உடம்பாக இருக்குதுங்க. நல்லா எலும்பு கனம் நல்லா வந்து தோல் வந்து நல்ல இலக்கமான தோல் அமைப்புங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குது. குறைப்பழுது கிடையாதுங்க. வயிறு தொங்கல் கிடையாது. 8 பார்ப்பல்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க. தவிர்த்து நல்லா குடிச்சிக்குது. தீனி நல்லா எடுத்துக்குதுங்க. நல்லா மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குது. உங்கள் இடத்துல நல்லா மேய்ச்சல் இருக்குது, நல்லா தீவனம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு போய் வளர்த்திக்கலாமுங்க. நல்ல கன்னாக வருங்க. நல்லா பெருங்கூட்டு கன்னாக வருங்க. நாளைக்கு எருமை ஆகும்போது நல்லா பெரிய எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நல்ல கன்னாக இருக்குது. நல்ல குணமான கன்னாக இருக்குதுங்க. மிரளையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான கன்னாக இருக்குது. இந்த எருமை கிடாரி கன்று இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை கிடாரி கன்று இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டும் அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11 மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கேயம் கிடாரி கன்றுங்க. கன்று மயில கன்றுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. நல்ல கன்னா நல்லா உடசலான கன்னா நல்லா பெருவெட்டான கன்னாக இருக்குதுங்க. நல்லா சாட்டவாறு மாதிரி நல்லா நீளம்ங்க, நல்லா உயரம், நல்லா தெளிவான கன்னாக இருக்குது. நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கன்னாக இருக்குதுங்க. நல்லா வெளாறு கொம்பு அமைப்பில் நல்லா பயிர் கொம்பு அமைப்பில் தெளிவான கன்னாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. குறைப்பழுது எதுவும் கிடையாது. 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட்டிப்பாக நல்லா சுறுசுறுப்பான கன்னாக இருக்குது. உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்புங்க. குறைப்பழுது எதுவும் கிடையாது. 8 பார்ப்பல்கள் வந்து தெளிவாக இருக்குதுங்க. புறவு நல்லா ஏற்றமான புறவு அமைப்புங்க. வால் நல்லா இறக்கமுங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்லா பெருமாடாக நல்லா நெட்டு வெட்டில் நல்லா தெளிவான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. குணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணமான கன்றுங்க. ரொம்ப கைப்பழக்கத்தில் வளர்த்துன கன்னாக இருக்குதுங்க. நல்ல கன்னாக வேணும், நல்ல குணவளத்தில் தெளிவான கன்னாக வேணும் அப்படின்னா இந்த காங்கேயம் கன்றை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. மயில கன்னாக இருக்குது. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. நல்ல கன்னாக வேணும், நல்ல தெளிவான கன்னாக வேணும், ஒரு மயிலக்கன்று வாங்கி வளர்த்தினாலும் நல்லா பெருங்கூட்டு மாடாக நாளைக்கு வரணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 மாதங்களான நல்ல தெளிவான எருமை கிடாரி கன்றுங்க. இந்த கன்றுடைய தாய் வந்து ஒரு நாளைக்கு காலையில் 6 சாயந்தரம் 6 ஒரு நாளைக்கு 11லேருந்து 12 லிட்டர் வரை கறவை இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க. நல்ல கன்று வந்து நல்லா பெருவெட்டான கன்றுங்க. நல்லா உடம்பு வந்து நல்லா பெரு உடம்பாக இருக்குதுங்க. தலையமைப்பு உடம்பமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ஒரு வருஷத்து கன்று எந்த அளவில் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் இந்த கன்று இருக்குது. கண்ணுக்கு 10 மாதம்தான் ஆச்சுங்க. ஆனால் கன்று வந்து பார்த்திங்கன்னா கொம்பு தலையில் நாட்டின கன்னாக தான் வருங்க. நாட்டின எருமைக்கு பிறந்த கிடாரி கன்று தானுங்க. நல்லா காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒவ்வொரு இன்ச்சு நீளத்தில் நல்லா காம்பு அமைப்புங்க. நல்லா மடி அமைப்பில் இருக்குது. வயிறு தொங்கல் கிடையாதுங்க. 8 பார்ப்பல்கள் வந்து தெளிவாக இருக்குது. நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கன்னா நல்லா பெருங்கூட்டு கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நல்ல ஹெவி சைஸான எருமைக்கு பிறந்த கிடாரி கன்று தானுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்று நல்லா ஊக்கத்தில் நல்ல தெளிவான பெருங்கன்னாக இருக்குதுங்க. கண்ணுக்கு 10 மாதம்தான் ஆகுது. நல்லா பெருங்கூட்டு கன்னா நல்லா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரு உடம்புல தெளிவான கன்னாக இருக்குது. இந்த கன்று உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்னுடைய மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. இந்த கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய்ங்க. நல்ல கன்னாக வேணும், நல்லா தெளிவான கன்னாக வேணும், நாளைக்கு எருமையாகும்போது நல்லா பெரிய எருமையாக நல்லா ஹெவி சைஸான ஒரு எருமை வரணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். கண் நல்லா பெருங்கூட்டு கன்னாக வருங்க. நல்லா தெளிவான கன்னாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இறுதி பதிவாக 7 மாதங்களான ஒரு தரமான கிர் கிடாரி கன்றுங்க. கன்று நல்லா உடம்பு வர்க்கத்தில் நல்லா தலையமைப்பில் தெளிவான கன்னாக இருக்குது. கண்ணுக்கு 7 மாதம்தான் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பார்ப்பல்கள் வந்து தெளிவாக இருக்குது. கன்று வந்து தவிடு தண்ணி புண்ணாக்கு தண்ணி எல்லாமே குடிச்சிக்குதுங்க. மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குது. நல்ல குணமான கன்னாக இருக்குதுங்க. ரொம்ப சாதுவான கன்னாக இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப குணமானமான கன்னாக இருக்குதுங்க. நல்ல கிரு கன்னாக வாங்கி வளர்த்தணும். நல்ல தெளிவான கன்னாக இருக்கணும். நல்ல தலையமைப்புங்க. நல்ல உடல் அமைப்பு. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடசலான உடம்பு அமைப்புங்க. இதனோட தாய் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 சாயந்தரம் 5 ஒரு நாளைக்கு 11 லிட்டர் கறவை கறக்கக்கூடிய ஒரு கிரு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க.
நல்ல கன்றா வேணும், நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரி கன்று, கிரு கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். சுழி சுத்தத்தில் தெளிவான கன்றா இருக்குதுங்க. மிரளி எதுவும் கிடையாது, கூச்ச சுபாவம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப குணவனமான கன்றா இருக்குது. இந்த கிரு கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. நல்ல கன்றா வாங்கி வளர்த்தணும், மிரளி இல்லாமல், பதட்டம் இல்லாமல், நல்ல குணமான ஒரு கிடாரி கன்று, கிரு கன்று வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். நல்ல குணமான கிரு கன்றுகள் வந்து விற்பனைக்கு அதிகமாக வரதில்லைங்க. எப்பாலும் ஒரு தடவை தான் கன்றுகள் நல்ல கன்றுகளாக வருது. நாங்கள் விற்பனைக்காக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரு கிடாரி கன்னுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று, கிரு கன்று இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. எல்லாமே நம்மக்கிட்ட கன்று எருமைகள் இருக்குதுங்க, சினை எருமைகள் இருக்குது, காங்கேயம் நாட்டு மாடுகள், சினை மாடு இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாமுங்க. வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க. நல்ல மாடுகள், நல்ல கன்றுகள், நல்ல கிடாரி கன்றுகள், எருமைகள் தான் நம்ம தொடர்ந்து விற்பனை பதிவுக்கு போட்டுட்டு வரோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான விற்பனை பதிவு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த கன்றுகள், எந்த மாடுகள் வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.